கோவை தொண்டாமுத்தூரில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணியின் வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கோவை தொண்டாமுத்தூரில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணியின் வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக வேட்புமனு தாக்கல் செய்திருந்த நிலையில் கோவை தொண்டாமுத்தூரில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணியின் வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து முக்கிய கட்சித் தலைவர்களின் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வரக்கூடிய செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் கோவை தொண்டாமுத்தூரில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணியின் வேட்புமனுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. முதுகுளத்தூரில் அமைச்சர் ராஜகண்ணப்பனின் வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. முதுகுளத்தூரில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் போட்டியிடுகிறார். அவரது வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. திருச்சுழியில் அமைச்சர் தங்கம் தென்னரசுவின் வேட்புமனுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. மயிலாப்பூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் வேலுவின் வேட்புமனு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோகுல். கோகுல், என்ன காரணத்திற்காக இந்த வேட்புமனுவை ஏற்பதற்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது? மோனிஷா, குறிப்பாக மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில வேட்புமனுக்கள் பரிசீலனை அப்படிங்கிறது இந்த காலை முதலே தொடங்கப்பட்ட நிலையில 2 வேட்புமனுக்கள் ஏற்கனவே ஏற்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாஜகவுடைய வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜனுடைய வேட்புமனுவும் அதே போல தாவேக சார்பில் போட்டியிடக்கூடிய வெங்கட்ராமன் வேட்புமனுவும் ஏற்கப்பட்டிருக்கிறது. ஆனால் குறிப்பாக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில வேட்புமனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய வேலு வேட்புமனு மீது குறிப்பாக எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து அவருடைய வேட்புமனு தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மதியம் 1 மணிக்கு பரிசீலனை மீண்டும் மறுபரிசீலனை செய்வதாக அறிவிக்கப்பட்டு அந்த வேட்புமனு நிறுத்தி வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக சொத்து விவரங்கள் உள்ளிட்ட பல காரணங்களுக்காக தற்போது இந்த எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டதாக பாஜக நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக இது இன்னும் 1 மணி நேரத்திற்குள்ளாக அந்த ஏற்கப்பட்டதா இல்லையா என்ற அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு அப்படிங்கிறது ஆர்வ தரப்பிலிருந்து வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மோனிஷா, தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி வேல்முருகன்.